அச்சோ, மணி வேற 10 ஆக போகுது. அபி வேற தூங்க வர போற நேரம். இன்னைக்கு நைட்டும் அபி தூங்கும் போது அவளை கட்டி பிடிச்சு படுத்துட்டேன்னா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லை. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? யோசிடா சஞ்சீவ். ஐடியா. அபி, பெட்ஷீட் தலானிலாம் என்கிட்ட கொடு. சொல்றேன்ல, கொடு. எதுக்கு? எல்லாம் காரணத்தோட தான். ஃபாலோ மீ. ஐயோ ஐயோ ஐயோ, கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? வேணாம் வேணான்னு சொன்னேனே, கொஞ்சமாவது காதல வாங்கினானுங்களா? அந்த கோழியும் சஞ்சீவும் சேர்ந்து ஐயோ என்ன சேர்ல உட்கார வச்சு என் பேக்க திரும்பவும் பஞ்சர் பண்ணிட்டானுங்களே. வலிக்குதே வலிக்குதே. நான் என்ன பண்ணுவேன்? அப்பா, ஸ்ரீஜா ஏதாவது பெயின் கில்லர் ஸ்ப்ரே வச்சிருப்பா, அவகிட்ட இருந்து வாங்கி அடிச்சுக்க வேண்டியதுதான். ஐயோ ஐயோ அம்மா. வா அபி, சொன்னா கேளு, வா. எங்க கூட்டிட்டு போற சஞ்சீவ்? எங்க கூட்டிட்டு போறேன்னு கேக்குறேன்ல. போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. கேள்வி கேட்காம என் கூட வா. ஃபாலோ மீ. என்ன இது? இதுங்க ரெண்டு இந்த நேரத்துல எதுக்கு மாடிக்கு போகுதுங்க? அதுவும் பெட்ஷீட்டோட. சஞ்சீவ் வேற அபி கையை பிடிச்சு எடுத்துட்டு போறான். ஒருவேளை சஞ்சீவும் அபியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? தப்பாச்சே. சஞ்சீவும் அபியும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா நமக்கு தானே ப்ராப்ளமே. இதுங்க ரெண்டும் மாடிக்கு போய் என்னதான் பண்ணுதுங்கன்னு பாப்போம். அப்பா, வலிச்சாலும் பரவாயில்ல, இதுங்களை விடக்கூடாது. சஞ்சீவ், எங்க கூட்டிட்டு போற? வா, ஃபாலோ மீ. ஒரு ஐடியா பண்ணலாம். இந்த பக்கமா போய் அவங்க வரதுக்குள்ள ஷார்ட்கட்ல போயிடலாம். எதுக்கு மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்திருக்க? உனக்கெல்லாம் பொறுமையே கிடையாதா? சும்மா அதையே கேட்டுக்கிட்டு. ஓகே, சொல்றேன். என்ன இது? கீ. கீன்னு எங்களுக்கு தெரியாதா? இது எதோட கீ? தெரியலையே. இந்த டெரஸோட கேட் கீ. சரி, இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? இந்த டெரஸோட கேட் கீல ஒன்ன தூக்கி தூர போட போறேன். ஒன்ன நீ புடி. எதுக்கு தூக்கி போட போற? இந்த டெரஸ்க்கு மொத்தமே 2 கீ தான். ஒன்ன நான் தூக்கி போட்டேன்னு வச்சுக்க, இன்னொன்னு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீ இப்ப என்ன பண்ண போறனா, என்ன வச்சு நீங்க பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு நீ கீழே போற. என்ன சொல்றது லூசு பையன்? இதுங்க ரொமான்ஸ் பண்ண மேல வந்திருக்குங்க. ஏதாவது பண்ணி பிரிச்சிடலான்னு பார்த்தா இங்க வேற எதுவும் நடக்குதே. ஐயோ வலிக்குது, வேற குனிய கூட முடியலையே. என்ன விளையாடுறியா? உன்னை எதுக்கு நான் மாடியில வச்சு பூட்டணும்? கேள்வி கேட்காத. Do what I say. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. என்னமோ பண்ணு. அதுக்கப்புறம் அபி
மார்னிங் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சு வந்து இந்த கதவை திறந்து விடணும். டீலா? ஓகே. ஐயோ, என்ன சஞ்சீவ மாடியில வச்சு பூட்ட அபி ஒத்துக்கிட்டா? ஐயோ, தேவையில்லாம நான் வந்து மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, என்னையும் வச்சு பூட்டிடுவாளோ? ஐயோ. ஓகே, பாய், குட் நைட். ஷோ லூசு, என்னமோ பண்ணி தொலைப்போ. சஞ்சீவா கொக்கா. இனி அபி பக்கத்துல நான் எப்படி கட்டிப்பிடிச்சு படுப்பேன்? சஞ்சீவ், சமடா, தூங்குடா. வெண்ணையை திருடி திங்க போய் வேப்பண்ண குடிச்ச கதையா? இவனை உளவு பார்க்க வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, ஐயோ, இந்த குளிர்ல என்ன மொட்டை மாடியில் நிக்க வச்சுட்டு படுபாவி எப்படி படுத்துட்டு இருக்கா பாரு. ஐயோ, அநியாயமா இந்த நேரத்துல மொட்டை மாடியில வந்து மாட்டிக்கிட்டேனே. பெட்ஷீட் இல்லாம எப்படி தூங்குறது? விடிகிற வரை எனக்கு சிவராத்திரி தானா? அபி கூட ஒன்னா ரூம்ல தூங்க பயந்துகிட்டு இங்க வந்து தூங்குறியா? நீ என்ன பண்ணாலும் அபிய நீ ஏத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் சஞ்சீவ். ஐயோ, குளிருதே. இவன் என்ன எந்திரிச்சு உட்கார்றான்? சாவி பறந்து வந்து இவன் கையில விழுது. என்ன நடக்குது இங்க? சாவி எப்படி பறந்து வந்து இவன் கையில விழுந்துச்சு? அனுவோட வேலையா? ஏய் அனு, அபியையும் சஞ்சீவியும் ஒண்ணு சேர்க்க பாக்குறியா? விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். அனு, ஒன்னு வச்சுக்கிறேன்டி. ஐயோ, ஐயோ, அம்மா, ஐயோ, 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 நீ வேணா என்ன விட்டு. ஐயோ, அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ, வலிக்குதே அம்மா. ஐயோ, ஐயோ, வேண்டாம், என்ன மனசுல. ஐயோ, வேண்டாம் அனு. ஐயோ, 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 வலிக்குதே அம்மா. ஐயோ, அனு, ஐயோ, 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 அம்மா, ஐயோ, ஐயோ, அம்மா, ஐயோ, ஐயோ, வலிக்குதே. ஏ ஸ்ரீஜா, ஐயோ, ஸ்ரீஜா, ஐயோ, ஐயோ, வலிக்குதே. காப்பாத்துடி ஸ்ரீஜா. ஐயோ, ஸ்ரீஜா, ஐயோ, அம்மா. அப்பா, பின்னி எடுத்துட்டாளே. அங்கேயே நின்று பாத்துக்கிட்டு இருக்க, இங்க வா. என்ன அடி பின்னி எடுத்துட்டாளே. ஏடி, இவ்வளவு நேரம் பாத்துட்டு தானே இருந்த, வந்து காப்பாத்த கூடாதா? உன்னை காப்பாத்த போய் பேய்கிட்ட நான் அடி வாங்கணுமா? சரிடி. ஏண்டி, அப்படியே கொஞ்சம் கை தாங்கல என்ன கீழே கூட்டிட்டு போடி. அப்பா, ஐயோ, ஐயோ, அம்மா. முன்னாடி இங்கதான் அடிச்சா, இப்ப மொத்தமா அடிச்சிட்டாளே. அப்பா. சஞ்சீவ், விடிஞ்சிருச்சு. நான் காஃபி போட போணும், கால் எடு.
சஞ்சீவ் ப்ளீஸ் சஞ்சீவ் காலை எடு. ஷோ சஞ்சீவ் ப்ளீஸ். ஷோ இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அப்பா, ஏய் நீ எப்ப மாடிக்கு வந்து படுத்த? மாடிக்கு வராங்க. நல்லா கண் முழிச்சு பாரு. நீதான் ரூமுக்கு வந்து என் பக்கத்துல படுத்திருக்க. ரூமுக்கு வந்தா? ஆமா, ரூம்ல தான் இருக்கேன். நான் எப்போ வந்தேன்? ஏய், நான் காலையில தானே மாடிக்கு வந்து கதவை திறந்து விட சொன்னேன். நீ எதுக்கு நைட்டே திறந்து என்ன ரூம் கூட்டு வந்திருக்க? நான்லாம் உன்னை கூட்டிட்டு வரல. போய் சொல்லாத. மாடி கதவுக்கு 2 கீ இருக்கு. ஒன்ன உன்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு கீயால கதவை பூட்டிட்டு உன் முன்னாடி தானே தூக்கி வீசின. கீ இல்லாம நான் எப்படி கதவை திறக்க முடியும்? நீயே தான் நைட்டே கதவை திறந்து என்ன ரூம் கூட்டு வந்து உன் பக்கத்திலேயே படுக்க வச்சிருக்க. நான் உன்னை கூட்டிட்டு வரல சஞ்சீவ், நீயா தான் இங்க வந்திருக்க. இங்க பாரு. நீ என்கிட்ட கொடுத்த கீ என்கிட்ட தான் இருக்கு. கீ உன்கிட்ட இருந்தா நீ கதவை திறக்கலன்னு ஆயிடுமா? அத நீ தான் பண்ண. நான் நைட்டு தூக்கத்துல நடப்பேன். எனக்கு தெரியாம என் வீக்னஸ் யூஸ் பண்ணி நீ என்கிட்ட போய் சொல்ற. என்ன ஒரு மாதிரியா பாக்குற? ஏதோ உன் பார்வையை பார்த்தா நைட்டு உன் முன்னாடி நான் கீழே தூக்கி எறிகிற மாதிரி ஆக்ஷன் காமிச்சிட்டு நான் என் பாக்கெட்ல ஒளிச்சு வச்சுட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நானே கதவை திறந்து உன் பக்கத்துல வந்து படுத்தேன்னு சொல்லுவ போல இருக்க. நான் ஒன்னும் சொல்லலையே. நீ சொல்லல, ஆனா உன் கண்ணு சொல்லுது. பாரு, நான்லாம் பொண்ணுங்க விஷயத்துல அப்படியே ராமர். நீ உன் தப்ப மறைக்க என்ன சந்தேகப்படாத. நான் ஒன்னும் சந்தேகப்படல. ஓ, அப்ப கன்ஃபார்மா நான் தான் மாடி கதவை திறந்து உன் ரூமுக்கு வந்து உன் பக்கத்துல படுத்தேன்னு சொல்ற. ஐயோ, நான் அப்படி சொல்லல சஞ்சீவ். நிறுத்து. நான் கீழே வந்து படுக்கிறேன்னா நான் நைட்டு தூக்கி வீசின கீ எங்கிட்ட தானே இருக்கணும். பாரு, இல்ல. பாரு, இல்ல. இங்கயா? பாரு. ஐயோ, மறைக்கிறாளு. இந்த கீ இல்ல, இந்த கீ எப்படி என் பாக்கெட்ல வந்துச்சுன்னு ப்ராமிஸா தெரியாது. அது கால் முளைச்சு பாக்கெட்குள்ள வந்திருக்கும். வேற எப்படி என் பாக்கெட்டுக்குள்ள வந்துச்சு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடி யோசிக்கிற? அந்த அணுவை பத்தி தாமா. ஓயோயோ, அவ பேர் இனிமே சொல்லாதடி. அணு பேரு கேட்டாலே எனக்கு பயமா இருக்குடி. நான் இப்படி கைப்புள்ள மாதிரி குப்புறப்படுத்திட்டு இருக்கிறதுக்கு அவ தாண்டி காரணம். வாய் மூடிட்டு பேசாம இருந்தா எதுவும் சரியாக போறது இல்லம்மா. அபிய காப்பாத்த அணு பேயா திரும்ப வந்துட்டா. இப்ப நம்ம அணுவை ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லனா அவளை நாம கொன்னதுக்கும் அபிய டார்ச்சர் பண்ணதுக்கும் சேர்த்து வச்சு
நம்மள ஒரு வழி பண்ணிடுவா. நாம அனுவை என்னடி பண்றது? ப்ராப்ளம் பண்றது மனுஷங்கன்னா பணத்தை கொடுத்தோ ரவுடிகளை வச்சு மிரட்டியோ நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். ப்ராப்ளம் பண்றது பேயாச்சே. பேய நம்மளால என்ன பண்ண முடியும்? நீ சொல்றது சரிதாம்மா. நம்மளால பேய ஒண்ணும் பண்ண முடியாது. மா, உனக்கு யாராவது பேய் ஓட்டுற மந்திரவாதிய தெரியுமா? மந்திரவாதி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பில்லி சுனிய வைக்கிற பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த மந்திரவாதியும் தெரியாதடி. பாக்க மந்திரவாதி மாதிரி இருக்கணுமா? அப்படி யாரையாவது தெரியுமான்னு கேளு. ஒரே ஒரு கால், ஒரு லாரி நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட கொண்டு வந்து இறக்கிடுறேன். ஷோமா, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு பேய் ஓட்டுற மாதிரி மந்திரவாதிய தெரியுமா தெரியாதா? அதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல. போய் அந்த அவுச்ச முட்டைக்காரி கிட்ட கேட்டு பாரு, அவ ஏதாவது சொல்லுவா. ஐயோ அம்மா, அப்பா. ஹலோ, சொல்லுங்க மேடம். உனக்கு பேய் ஓட்டுற மாதிரி மந்திரவாதி யாரையாவது தெரியுமா? அந்த அணுவ மந்திரவாதி வச்சு விரட்டி அடிக்கணும். எனக்கு ஒரு நம்பூதிரி தெரியும் மேடம். இந்த மாதிரி பேய் பிசாசெல்லாம் ஓட்டுறதுல அவர் பெரிய ஆளு. ஆனா நிறைய செலவாகுமே மேடம். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த அணு ஒழிஞ்சா போதும். அவரை போன் பண்ணி நீ உடனே இங்க வர சொல்ல. மேடம், அவர் நம்ம கூப்பிட்டாலாம் வரமாட்டாரு. நாம தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை போய் பார்த்து விஷயத்த சொல்லணும். அவருக்கு ஓகேனா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, இல்லனா இல்லதான் மேடம். ஆனா ஒண்ணு மேடம், அவர் நம்ம கிட்ட பேய ஓட்டுறேன்னு வாக்கு கொடுத்து விஷயத்த கையில எடுத்துட்டாருன்னு வைங்க, எப்பாடு பட்டாவது அந்த பேய ஓட்டாம விட மாட்டாரு. சரி, நீ அப்பாயின்மெண்ட் வாங்கிடு, நாம போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே மேடம். பசிக்குது. சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு 12 மணிக்கு போனா அந்த மாமன். மணி 1:30 ஆகுது, இன்னும் காணும். காலையில வேற சாப்பிடல, பசி ஓவரா இருக்கு. என்ன பண்றது? ஹலோ சார். காளி மாமாவை ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிருந்தேன், வந்துட்டாரா? சார் இப்போதான் காளி சார் வெளியே போறாரு சார். என்னது, இப்போதான் போறாரா?